உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தனானா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவு பெற்று பொது தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றம் கூடப்பட்டது. தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் நாடாளுமன்ற பிரதிநிதிகளுடைய நிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் கூட நாடாளுமன்ற தெரிவின் ஊடாக அந்த பிரதிநிதிகள், தமிழ் பிரதிநிதிகள், அவர்கள் முதல் தடவையாக சிலர் சென்றிருக்கிறார்கள். இனி தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் 8 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த தடவை 5 பேர் இருந்தார்கள். இவர்கள் எல்லோருடைய இந்த வருகையை நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்கள்? நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய கன்னி உரை என்ன விதமான விடயங்களை அடக்கி இருந்தது? எவ்வாறு அவர்களுடைய உரை அமைந்திருந்த என்ற விடயங்களை உங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக நாங்கள் இதிலே ஒரு முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் 10வது பாராளுமன்றம் ஆரம்பித்திருக்கின்றது. அதிலே 10வது பாராளுமன்றம் என்று வருகின்ற போது மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய விடயங்களிலே நாங்கள் உற்று நோக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், கடந்த 76 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியங்களை கடந்து ஒரு புதிய மாற்றம் என்கின்ற, அதாவது ஒட்டுமொத்தமாகவே ஒரு நிலை மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தை தான் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்தது. வெறுமனே அரசியல் மாற்றமாகவோ இல்லை ஒரு அடிப்படை மாற்றம் என்கின்ற ஏதோ ஒரு விடயத்தை தொடாமல் ஒட்டுமொத்தமாகவே ஒரு தலைகள் மாற்றத்தை நோக்கியதாகத்தான் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு, அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் இருந்தது. அந்த வகையிலே எதிர்பார்த்ததை போன்று 3-2 பெரும்பான்மையோடு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு தனிப்பெரும் தரப்பாக, எந்தவித கூட்டணிகளும் இல்லாமல் ஒரே ஒரு கட்சியாக, ஒரு தரப்பாக அவர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பார்த்தால் பொதுஜன பெரமுன கூட்டணி, அதாவது பொதுஜன பெரமுன முன்னணி என்ற அடிப்படையிலே அதிலே ராஜபக்சேகளுடைய பொதுஜன பெரமுனவும் இருந்தது. அதிலே JVP-யில இருந்து பிரிந்த விமல் வீரவன்ச புதிய ஹமன்பில போன்ற பலர் இணைந்த ஒரு கூட்டணியாகத்தான், பொதுஜன முன்னணியாகத்தான் அவர்கள் அந்த ஆட்சியிலே 144 என்று நினைக்கின்றேன், 144 உறுப்பினர். ஆனால் இது தேசிய மக்கள் சக்தி என்பது அவர்கள் ஒரே குடைக்கு கீழ் JVP-யினுடைய ஒரு சமகால ஒரு முகம்தான் தேசிய மக்கள் சக்தி. ஆகவே அவர்கள் ஒரு தரப்பாக, ஒரு கட்சியாக இந்த ஒரு மகத்தான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த பாராளுமன்றம் என்பது அந்த தலைகள் மாற்றத்துக்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம், தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு சமத்துவமாக இலங்கையர்களாக இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வரும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு அறைகூவலாக இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலோடு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமையிலே, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே 10வது பாராளுமன்றம் என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. வெறுமனே கடந்த காலத்தை போன்று வாய் வார்த்தையாக அல்லாமல் இவர்கள் செயல்பாட்டிலே சில விடயங்களை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு உற்று நோக்கப்படுகின்ற தருணத்திலே இலங்கையினுடைய 10வது பாராளுமன்றம் என்பது மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. அதிலே தமிழ் தரப்பினுடைய வகிபாகம் என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது. வெறுமனே கடந்த பாராளுமன்றங்களை போன்று ஒரு பேச்சு போட்டி நடத்துகின்ற அரங்கமாகத்தான் தமிழ் தரப்பு கடந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட 15 ஆண்டுகளில் நாடாளுமன்ற களத்தை தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்திலே, நீதிக்கான போராட்டத்திலே அவர்கள் எந்த ஒரு படிமுறை ரீதியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலே அந்த நாடாளுமன்ற களத்தை இவர்கள் பயன்படுத்தவில்லை. அந்த நாடாளுமன்ற ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தீர்க்கப்படாது என்பது திண்ணம், அதிலே மாற்றுகிறதுக்கு இடமில்லை. ஆனால் நாங்கள் இலங்கைக்குள்ளாக நின்று கொண்டு இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு அந்த அரசியல் அமைப்பின் ஊடாக கிடைக்கின்ற பாராளுமன்ற பிரதித்துவத்தின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய குரலாக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம், எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்பட வேண்டி இருக்கின்றோம். அந்த நோக்கு நிலையில் நின்று கொண்டு பார்த்தால் இவர்களுடைய அடைவு என்பது இந்த 10வது பாராளுமன்றத்திலும் மிக ஏமாற்றகரமாகத்தான் தொடங்கி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த 10வது பாராளுமன்ற அமர்வு தொடங்குவதற்கு முன்னரே ரெல்வின் சில்வா தமிழ் தரப்பை ஒரு நெறிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு கடிவாளத்தை போட்டுவிட்டார். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், அந்த 13வது திருத்த சட்டம், மாகாண சபை முறை நீக்கம் என்பவை தொடர்பாக முன்னிலைப்படுத்தப்பட நாங்கள் மிக தெளிவாக கூறினோம். ரெல்வின் சில்வா அவர் இந்த தவறாக எதையுமே கூறவில்லை. புதிய அரசியலமைப்பினூடாக இந்த விடயங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்ற ஒரு விடயத்தை கூறினார்கள். திட்டமிட்டு இந்த விடயம் பூதாகரப்படுத்தப்பட்டது.
தமிழ் தரப்பு எதை பேச வேண்டும், தமிழ் தரப்பு எந்த நிலைப்பாட்டிலே பயணிக்க வேண்டும் என்பதை தெற்கிலங்கை தீர்மானிக்கின்ற ஒரு கடந்த கால வழித்தடத்தில் தான் 10வது பாராளுமன்றத்திலும் தமிழ் தரப்பினுடைய பயணம் ஆரம்பித்திருக்கின்றது என்பது மிக ஏமாற்றமான கசப்பான விடயம். அதிலே எல்லோருமே, சாணக்கியனாக இருக்கட்டும், ஸ்ரீதரன் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய கேள்வி என்பது ரில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கு அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு என்ன? ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ரில்வின் சில்வாவினுடைய 13வது திருத்த சட்டம் மாகாண சபை தொடர்பான விடயங்களில் நீக்கப்படும் என்ற ஒரு கருத்துக்கு இந்த அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு என்பதை இங்கே தெரிவிங்கள் என்று. அதிலே அவர் தெளிவாக சொன்ன விடயம், புதிய அரசியலமைப்பினூடாக சமத்துவம் என்பதை நாங்கள் ஏற்படுத்துகின்ற போது 13வது திருத்த சட்டத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாகாண சபை முறைமையை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயங்களுடைய மூலத்தை ஆராயாமல், இது எதற்காக பேசப்படுகின்றது என்பதை கூட அறியாமல் அவர்கள் விரித்த விலையிலே நாங்கள் விழுகின்றோம் என்று சொன்னால், இந்த ஏமாளித்தனமான அரசியலை நாங்கள் என்னவென்று சொல்வது? ஆகவே 10வது பாராளுமன்றத்திலும் தமிழ் மக்களுக்குரிய ஒரு அவலமான ஒரு நிலை அங்கே அரங்கேறி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கணும். இதுல யாருமே பாரபட்சம் இல்லை. அந்த 13வது ரில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கு அரசாங்கத்துடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை பாராளுமன்றத்தில் இவர்கள் பதிவு செய்த விதம், நாங்கள் இந்த 10வது பாராளுமன்றத்தில் ஆணித்தரமாக இடித்துரைக்க வேண்டிய பல விடயங்கள் இருந்தது. கடந்த 15 வருடமாக நாங்கள் எவ்வாறு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், 76 ஆண்டுகளாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது வேறு. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னராக இந்த 15 ஆண்டுகளிலே தமிழ் மக்கள் இந்த பாராளுமன்ற அரசியல் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த விடயங்களை எல்லாம் முன்வைத்தோம். பாராளுமன்றத்தினுடைய மேற்பார்வையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் ராஜபக்சேகளுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன் 19 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே பல சுற்று பேச்சுவார்த்தைகள், அதை விட அரசியலமைப்பு பேரவை நான் நினைக்கிறேன் 70க்கும் மேற்பட்ட தடவை அவர்கள் கூடி இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற போது இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவும் அங்கே வகிபாகம் வகிக்கப்பட்டது. பின்னர் ரணில் காபந்து அரசாங்கத்திலும் இந்த கோட்டபாய ராஜபக்சவுடைய காலத்திலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. கோட்டபாயவுடைய பொறுப்பை இவர் இடைக்காலத்தில் பொறுப்பேற்ற போது கூட இவர்கள் பேசினார்கள். இவை அனைத்துமே இந்த 15 ஆண்டுகளிலே நடந்தேறியவை. இவை அனைத்துமே எப்படியான ஒரு நிலையிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, எப்படியான அரசியல் நெருக்கடிகள் நிமித்தமாக இவை கைவிடப்பட்டது, இல்லை இதை வலிந்து கைவிடப்படுகின்ற நிலைமை தள்ளப்பட்டது. ஆகவே இந்த நிலையிலே அமைந்திருக்கின்ற இந்த 10வது பாராளுமன்றம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கின்றது? தமிழ் மக்களுடைய இந்த தீர்வுக்கான விடயங்களை நாங்கள் ஆணித்தரமாக அங்கே வகைப்படுத்தி இருக்க வேண்டும். ஒன்று, எங்களுக்கான அடிப்படை அரசியல் தீர்வுக்கு இந்த அரசாங்கத்துடைய அவர் புதிய அரசியலமைப்பினூடாக அவர்கள் சொல்வது என்பது வேறு. அதிலே என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகின்றீர்கள்? அதை அரசாங்கத்துடைய கொள்கை, இது ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடனத்தின் மீதான ஒரு விவாதம். அவை கொள்கை பிரகடனத்திலே தமிழ் மக்களுடைய விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பதை நாங்கள் பொதுவாக சொல்லிவிட்டு ரில்வின் சில்வாவினுடைய விடயத்துக்கு சென்று விட்டோம். அவை ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கொள்கை பிரகடன உரையிலே நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற விடயம், உள்ளங்கை ரகசியமாக பொத்தி வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய விவகாரங்களுக்கு இலங்கையிலே யாராலுமே தீர்வு கண்டுவிட முடியாது. அவ்வாறான ஒரு தந்திரோபாயத்தோடு இந்த அரசாங்கம் நகருமாக இருந்தால் இந்த அரசாங்கம் ஏமாற்றி நடுவழியிலே தமிழ் மக்களை விட்டு சென்றுவிடும். நிச்சயமாக இதுதான் நடந்தேறும். இதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியவர்களாக இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே ஏன் ஜனாதிபதி அதிலே காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை? தன்னுடைய கொள்கை பிரகடன உரையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த விதமான வெளிப்படையையும் வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? அது தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஏன் 13 மாகாண சபைக்கு போவான்? நாங்களாக வெளியே கேட்கின்றோம், அது தந்தால் போதும், அதையே தக்க வைத்தாலே போதும் என்ற அந்த ராஜபக்சேகளுடைய கடந்த கால தந்திரோபாயத்துக்குள் நாங்கள் மீளவும் சிக்கி இருக்கின்றோம். முதலில் அதை கேட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் இருக்கின்றது. அதை விட எங்களுடைய முள்ளிவாய்க்கால் அந்த பெருந்துயரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. உள்ளக விசாரணை தொடர்ச்சியாக இந்த 15 ஆண்டுகளிலே உள்ளக விசாரணை மூலமாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் ஒரு கையர் நிலைமையில நிற்கின்றோம். எங்களுக்கு இந்த நீதி என்பது சர்வதேச விசாரணை மூலம்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கமும் ஜெனீவாவிலே சர்வதேச விசாரணையை முற்றாக நிராகரித்து உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் இந்த விடயங்களுக்கு தீர்வு காணப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முதலாவது அமர்விலே நாங்கள் அந்த விடயங்களை இடித்துரைத்திருக்க வேண்டும். அதாவது முதலாவது அமர்விலே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு இந்த 10வது பாராளுமன்றத்திலே இந்த புதிய அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது இதைத்தான்.
தமிழ் மக்கள் இந்த தீவிலே, இலங்கை தீவிலே கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாரா? தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளுக்கும் இனப்படுகொலை உள்ளிட்ட குற்றங்களுக்கும் சரியான ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டுமாக இருந்தால் அது சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் இவை நடைபெற முடியும் என்று தமிழ் மக்கள் நம்புகின்றார்கள். ஆகவே இந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள், அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் இருக்கின்றது. அதிலே வடக்கு கிழக்கிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது. பௌத்த ஆக்கிரமிப்பு இருக்கின்றது 2009க்கு பின்னர். 2009க்கு முன்னர் இல்லாத இடங்களில் எல்லாம் வடக்கு கிழக்கிலே பௌத்த விகாரைகள், அங்கே ஒரு சிங்களவர்கள் கூட குடியிருக்காத பிரதேசத்திலே வெறுமனே சுற்றுலாவிகளாக வந்து செல்கின்ற சிங்களவர்களுக்காக எதற்காக அத்தனை பிரமாண்டமான புத்த விகாரைகள் எங்களுடைய மண்ணில் அமைக்க வேண்டும்? அவர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் மே 18க்கு பின்னர் வடக்கு கிழக்கிலே நிறுவப்பட்ட அத்தனை புத்த விகாரைகளும் உடனடியாகவே மீள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே எந்த விதமான ஒரு நியாயமற்ற முறையிலே அமைக்கப்பட்டதால் உடனடியாக உரிய மரியாதையோடு அகற்றப்படக்கூடிய ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் நாங்கள் பின்னர் பார்த்துக் கொள்கின்ற விடயம் அல்ல. முதலாவது அமர்விலே நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் இதுதான் அன்னூர் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இதுதான் என்பதை நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டு 13வது திருத்த சட்டம் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? மாகாண சபை தேர்தல் வைப்பீர்களா இல்லையா? அதனால வைத்தா தானே முதலமைச்சராக நின்று கொண்டு இல்லை அதனுடைய அமைச்சு பதவியில் எடுத்துக்கொண்டு இன்னும் பல விடயங்களை அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே தமிழ் தரப்பினுடைய இந்த 10வது பாராளுமன்றம் என்பது உண்மையிலே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திரமான எதிர்பார்ப்போடு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுகின்ற தருணத்திலே தமிழ் தரப்பு அதை புரிந்து கொள்ளாமல், அந்த கனதியை தம்பசப்படுத்தாமல், அவர்கள் பழைய பாதையிலே தங்களுடைய ஒரு அடையாள அரசியலையும் இருப்பரசியலையும் இல்லை அவர்களை ஏவி விடுவர்களுடைய பிரதிநிதிகளாக, அதாவது மக்களுடைய நிலையில் இல்லாமல் அவர்களை இயக்குகின்ற தரப்பினருடைய குரலாகத்தான் அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் ஒழித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு இந்த 10வது பாராளுமன்றத்துடைய கன்னி அமர்விலே தமிழ் தரப்பு வெளிப்படுத்திய விதம் என்பது நாங்கள் திருப்தி கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. மிக 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 மோசமான ஏமாற்றமான ஒரு பதிவாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க முடியும். மிராமேந்திரன், இப்போ 10வது நாடாளுமன்ற அமர்வுக்கு முன்னதாகவே அனுர குமாரதிசாநாயக்கா தமிழ் தரப்புக்கு கடிவாளத்தை போட்டு விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் இந்த நிலைமையை புரிந்து கொள்ளாத ஒரு வெளிப்பாடு தானே தமிழரசு கட்சி மட்டும் போய் அனுர குமாரதிசாநாயக்கா அவர்களை சந்தித்தது? நிச்சயமாக இதே நாங்கள் ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையாக பார்க்க முடியாது. என்றால் புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அமைந்தவுடன் நாங்கள் விழுந்தடித்துக் கொண்டு போய் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதை நிமித்தம் என்கின்ற ஒரு சொல்லாடலுக்குள் நாங்கள் இவர்களுடைய விடயங்களை நாங்கள் நியாயப்படுத்தி விட சென்று விட முடியாது. நல்லெண்ணத்தை காட்ட வேண்டியவர்கள் அவர்கள் தான். நாங்கள் ஜனாதிபதியுடன் பேச்சு மேசைகளை பகிர்ந்து கொள்வதென்பது நிபந்தனையற்ற முறையிலே முன்னாய்த்தம் எதுவுமே இல்லாமல் தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வழங்கப்படாத சூழ்நிலையிலே இவ்வாறு வெற்று மேசைகளை பகிர்ந்து கொள்வதென்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பாரிய பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய விடயம் என்பது கடந்த கால வரலாறு. நாங்கள் ஏற்கனவே உறவுகளுக்கு நினைவிருக்கும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக பாரிய நெருக்கடிகளை சந்தித்திருந்த போது தமிழ் தரப்பை பேச்சு மேசைக்கு அழைத்திருந்தார். இந்த உடனடியாக அரசியலமைப்பு இருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறி அவர் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை சர்வகட்சி மாநாடுகளை எல்லாம் நடத்திவிட்டு நடுத்தருவில விட்டு 13 நான் இங்கே சொன்னேன், நான் சொன்னானா 13ஐ நடைமுறைப்படுத்தி, நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி சுத்துமாத்தை போன்று அவரும் பிள்ளையத்தை மாற்றி போட்டு விட்டு அவரும் தமிழ் மக்களுடைய விவகாரங்களை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டு சென்று விட்டார். ஆகவே இப்படியாக நாங்கள் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அரசாங்கத்தோடு அது அனுர குமாரதிசாநாயக்காவாக இருக்கட்டும், நாங்கள் அவர்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தமிழரசு கட்சி அவர்கள் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பு என்பது இவர்கள் கோரி பெற்றார்களா, அவர்கள் அழைத்தார்களா, எப்படி இருந்தாலும் இவர்கள் இந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சியாக வெறுங்கையோடு அங்கே போய் சந்தித்தது மிகப்பெரிய தவறு. அந்த பாராளுமன்றத்தினுடைய பிரதிபலிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக ஜனாதிபதியிடம் அதே கேள்வியை தான் கேட்கின்றார்கள். மாகாண சபை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 13 தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ரில்வின் சில்வா ஏன் இப்படி சொன்னார், அதற்கு என்ன உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் என்ன என்று இதைத்தான் அங்கே கதைத்திருக்கின்றார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமல், அதெல்லாம் போகிற போக்கிலே கதைத்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு தீர்வு என்று வருகின்ற ஏன் அந்த 13 மாகாண சபையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அதுதான் விளங்கவில்லை. தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதிலே உங்களோட ஒன்றுமை இல்லாத ஒரு வரிதான நிலையில் தான் நீங்கள் அந்த 13 மாகாண சபையை தொங்கிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்.
அது எடுத்து விட்டு போட்டு அது இருந்து என்ன பயன்? இது 2019ஆம் ஆண்டோடு மாகாண சபை வரதாகிவிட்டது. இந்த 5 ஆண்டுகள் அந்த மாகாண சபை இருக்கின்றதா இல்லையா? இல்லாத போது என்ன நடக்கின்றது, என்ன மாற்றம்? இருந்த போதும் இல்லாத போதும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? எல்லாமே மத்திய அரசினுடைய நேரடி ஆட்சி முறைகள் தான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாகாண சபை முறைமை வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. அதை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய நிலைமை எங்களிடம் இருக்கின்றதா? இல்லை முழு அதிகாரத்தோடு அந்த மாகாண சபையை பெறக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோமா? எதுக்குமே இல்லை. அப்படி இருக்கின்ற போது அது തന്നെ எங்களிடம் ஒரு கோரிக்கை இருக்கின்றதா? இல்லை. நாங்கள் 2019ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே இந்தியா இந்த விடயங்களை வலியுறுத்திய போதே மிக தெளிவாக கூறியிருந்தோம். உடனடியாக நாங்கள் தமிழ் தரப்பு ஒன்று கூடி மாகாண சபையிடமிருந்து பறிக்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களையும் எது மாகாண சபைக்கு இல்லாது இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மக்களுடைய அதிகாரங்கள் விடயங்களை கையாளுவதிலே பலகீனமாக இருக்கின்றதோ அதை மேலதிகமாக சேர்க்க வேண்டிய விடயங்களையும் கலந்து ஆலோசித்து அதை ஒரு அறிக்கையாக தயார் செய்து உடனடியாகவே நாங்கள் அரசாங்கத்திடமும் இந்திய தரப்பிடமும் கையளிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் மாகாண சபை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட வெற்று கூடாக இருக்கின்ற இந்த பொம்மை அரசாங்கத்தினுடைய தேர்தலிலே நாங்கள் முற்றாக நிராகரிப்போம் என்று ஒன்றுபட்டு ஒரே குரலிலே பேச வேண்டும். 2019 நாங்கள் பேசியிருந்தபடியா 2019 நாங்கள் இந்த விடயம் 13 நோக்கித்தான் இந்தியா சர்வதேச மயப்படுத்தி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் நகரப்போகின்றது. ஆகவே இந்த பொறிக்குள் நாங்கள் சிக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே நாங்கள் 13 அம்பலப்படுத்த வேண்டும். மாகாண சபையில் இருக்கின்ற பலகீனங்களை அம்பலப்படுத்த வேண்டும். அதை சரி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வருங்கையோடு சென்று பிரயோசனம் இல்லை. இதை எவ்வாறு முழுமைப்படுத்துவது, இருப்பதை எவ்வாறு முழுமைப்படுத்துவது என்பது தொடர்பாக எங்களிடம் திட்டம் இருந்திருக்க வேண்டும். இன்று வரை 5 ஆண்டுகளாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகள் தொடர்பாக இதுவரை எவரிடமும் அப்படியான ஒரு ஆலோசனை நடத்தப்படவில்லை, ஆவணமும் இல்லை, ஒரு வரைவும் இல்லை. இறுதியாக விக்னேஸ்வரன் அவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து பழைய வடகிழக்கு மாகாணத்தினுடைய பொறுப்பில் இருந்த இன்னொரு பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவரோடு சேர்ந்து ஒரு மதிப்பாய்வு ஒன்றை செய்தார்கள். அது அறிக்கை வடிவத்துக்கு வந்ததா, அது தமிழ் தரப்பு கரிசனை காட்டியதா என்பது அது வேறு விடயம். ஆனால் ஏதோ ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்ட, ஆனால் அது அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட முயற்சி. தமிழ் தரப்பாக இவர்கள் எங்கே முயற்சி எடுத்தார்கள்? அந்த 13 என்னென்ன அதிகாரங்கள் பறிக்கப்பட்டது என்பதையாவது பட்டியலிட்டு நாங்கள் உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இருக்கின்றோமா? இல்லை. குறைந்தபட்சம் இந்தியாவுக்காவது நாங்கள் அதை தெரியப்படுத்தி இருக்கின்றோமா? நீங்கள் கொண்டு வந்த மாகாண சபை இது, இப்போது இருக்கின்ற மாகாண சபை இது, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்கள். ஆகவே எங்களுக்கு நீங்கள் அப்போது கொண்டு வந்ததை அதே நிலையிலே மாகாண சபையை கொண்டு வாருங்கள், அப்போதுதான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் என்று எங்களாலே அதை உரத்து சொல்ல முடியவில்லை. எங்களிடம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் இப்படியா வருங்கையிலே போய் நின்று கொண்டு அன்றோமர் திசாநாயக்காவோடு பேசி என்ன பயன் பெற போகின்றது? இது வெறுமனே இவர்கள் தமிழரசு கட்சி நாங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் சொல்வதை போன்று சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் ஏன் இவ்வாறு பேச்சு மேசைகளை பங்கெடுப்பது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் தான் வைத்திருக்கின்றோம். செயல்பாட்டு ரீதியாக அல்லாமல் இப்படியான அடையாளபூர்வமான செயல்பாடுகளின் ஊடாக நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள். இன்று விரும்பியோ விரும்பாமலோ வடகிழக்கிலே 8 ஆசனங்களை பெற்று தமிழரசு கட்சி ஒரு தரப்பாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை ஒரு செயல்பாட்டு ரீதியாக நிரூபிப்பதற்கு பதிலாக இப்படியாக போய் அங்கே பேசுவதன் ஊடாக இந்த பாருங்கள் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய விடயங்களை முன்னகர்த்தக்கூடிய ஒரு தரப்பாக இருக்கின்றோம் என்று அவர்கள் அங்கே போயிருக்கின்றார்கள். அதை விட இன்னொரு விடயம், சம்பந்தன் சுமந்திரனுக்கு பின்னர் ஸ்ரீதரனுக்கு அந்த பதவி உயர்வு கிடைத்திருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களுடைய விவகாரங்களை தலைமை தாங்கி கொண்டு நடத்தக்கூடிய ஒரு உயர்வு. ஏன்னால் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீர்களானால் அரசு தலைவர்களுக்கு அடுத்ததாக சம்பந்தன் அவர்கள் இருப்பார். இறுதியாக சம்பந்தன் இல்லாத நேரங்களிலே சுமந்திரன் அவர்கள் இருந்தார். இப்போது அந்த இடத்துல ஸ்ரீதரன் இருக்கின்றார். இவ்வளவுதான் மிச்சம். அந்த மாற்றம் என்பது இவ்வளவுதான். ஆனால் அதே அணுகுமுறைதான் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவோடு இவர்கள் போய் சந்தித்தது என்பது இவர்களுடைய ஒரு அரசியல் ஒரு லாபத்துக்காகவும் அதே நேரத்திலே இவர்களுடைய ஒரு தூர நோக்கற்ற ஒரு குறுகிய அரசியல் நலன் சார்ந்த ஒரு நிலையில் தான் இவர்கள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் என்பதை மிக ஆணித்தரமாக கூற முடியும். இவர்கள் எப்படி தொடர்ந்து செயல்படுவார்களா என்றால் நீங்கள் கூறுவது போல் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்ததோ அதே நிலைமை தான் இருக்க போகின்ற. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். இன்னமொன்று பிரித்து ஆளுகின்ற விடயத்தை தான் அவர்களும் கையாளுகிறார்கள் என்றால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தியின் 4 தமிழ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் எல்லாம் செல்லவில்லை என்று இப்போ நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். சரி, அதை அப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் அது தொடர்பாக அடுத்து வரும் காலங்களில் பார்க்கலாம். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் சந்தித்த பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா என்ன பதில் சொன்னார் என்று அறியக்கூடியதாக இருந்ததா?
உண்மையிலே அவர் பெரிய அளவிலே அவர் தங்களுடைய அதாவது 2025ஆம் ஆண்டு அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை கூறுகிறார். இப்போதுதான் 2 தேர்தல்களை அடுத்தடுத்து நடத்தி இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை நடத்தி இருக்கின்றோம். அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தியாக வேண்டிய சூழல் இருக்கின்றது. ஆகவே இப்போது மிகப்பெரிய நாடு ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கின்ற போது தொடர்ச்சியாக ஒரு தேர்தல்களை நடத்துவது என்பது பாரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு இறுதி கால பகுதிக்குள்ள மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். இவர்கள் மாகாண சபையை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த விளக்கத்தை கூறியிருக்கிறார். இது நீதிமன்ற விவகாரம் என்ற அடிப்படையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே அதை முடித்ததற்கு பிற்பாடு இந்த 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக எப்படியாவது மாகாண சபை நடத்தப்படும். அதே நேரத்திலே 3 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் என்றாலும் இந்த அரசியலமைப்பு விடயங்கள் முன்னகர்த்த வேண்டி இருக்கும். ஆகவே அந்த அரசியலமைப்பு நடவடிக்கைகளுக்கு பிற்பாடுதான் இந்த விடயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு மாகாண சபை முறைமை என்பது அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற வரை, அது நிறைவேற்றப்படுகின்ற வரை இந்த விடயங்கள் தொடர்ந்து இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே வழங்கி இருக்கின்றார் என்று சொன்னால், அப்ப இவர்கள் என்னதை கேட்டிருப்பார்கள் என்று நீங்கள் ஊகித்து பாருங்கள். 13வது திருத்த சட்டத்தை மாகாண சபை தேர்தல் நடக்கும், அது புதிய அரசியலமைப்பு வரும் வரை அது இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் அங்கே கொடுக்க முற்படுகின்றார் என்று சொன்னால், அங்கே போய் எதிர்முனையில இருந்தவர்கள் இதை கேட்டிருப்பார் என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இதை தவிர புதிய அரசியலமைப்பின் ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு தீர்வை காண முடியும். அதனூடாகத்தான் தீர்வு வழங்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அது ஒன்று வேறு அரசியல் கைது விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்று காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயங்கள் தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவையெல்லாவற்றையும் கடந்து ஏன் ஒரு கொள்கை பிரகடன உரையிலே தமிழ் மக்களுடைய விடயங்கள் தொடர்பாக அங்கே வெளிப்படுத்தாமை என்பது தொடர்பாக இந்த விடயங்களும் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த 13வது திருத்த சட்டம், மாகாண சபை, அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு போன்ற விடயங்கள்லாம் அங்கே ஜனாதிபதி திருவாய் மலர்ந்திருக்கின்றார். சரி, என்னவோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களுடைய அறிவில்லாத ஆக்கப்பூர்வமான ஒரு நடத்தைகளையும் இதுவரையில் நாங்கள் கடந்த காலங்களையும் பார்க்கவில்லை, இப்பொழுதும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. சரி, இந்த நிலைமை அப்படி இருக்கும் பொழுது ராமேந்திரன், ஆனால் ஒரு சிறிய மாற்றம் ஒன்று வந்திருப்பது போல் நான் அவதானிக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உயிரோடை தமிழுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணி ஒரு தன்னிச்சையாக செயல்படுவதும், தங்களை விட வேறு யாருமே இல்லை என்ற விதத்தில் விட்டு கொடுக்கின்ற தன்மையோ அவ்வாறான நிலைமை இல்லை என்பதை நாங்கள் நிறைய அடிக்கடி கூறியிருக்கோம். நாங்கள் உண்மையாக பேசுவோம், நாங்கள் அதை சுட்டி காட்டினோம். ஆனால் அதை சுட்டி காட்டியதன் ஒரு விளைவாக நாங்கள் மட்டுமில்லை, எத்தனையோ ஊடகங்கள் அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். விளைவாக சின்ன மாற்றம் வந்திருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களை சந்திப்பு நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை பேசியிருக்கிறார் என்ற விடயங்கள் கூறப்படுகின்றது. இறங்கி வந்து இவ்வளவு தூரம் பேச வேண்டும், பேசினால்தான் நாங்கள் ஒரு சரியான பாதையில் பயணிக்கலாம் என்று சிந்தித்ததே நான் ஒரு நேர்மறையான விடயமாக பார்க்கிறேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த பின்னணி என்ன? உண்மைதான், நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். அது நாங்கள் அதை எதற்காக, எந்த நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பார்வை விமர்சனத்துக்குள் செல்வதற்கு அப்பால், முதற்கண் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலே எல்லோருமே இணைந்து பேசுவதாக இருந்தால் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை முதலே விடுத்திருந்தார். அதற்கு பின்னர் ஸ்ரீதரன் அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்ட வரவை கையளித்து, இந்த அடிப்படையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவதாக, அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வு விடயத்திலே ஒரு பொது கொள்கையை உருவாக்குகின்ற அடிப்படையிலே நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம். அது தொடர்பாக அவர்கள் விரிவாக உரையாடி இருக்கின்றார்கள். அது நிச்சயமாக நாங்கள் வரவேற்கக்கூடிய விடயம். நாங்கள் அதைத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம். நாங்கள் இதிலே தமிழ் தேசியத்திலே தொடக்கு பார்த்து கொண்டு அவர் தரம் குறைந்தவர், அவர் தங்கம் நான் தகரம், இல்லை நான் தங்கம் அவர் தகரம் என்ற அடிப்படையிலே நாங்கள் பாகுபடுத்தி பார்க்கின்ற நிலைப்பாடு அல்ல. ஒரு கை ஓசை தராது. தமிழ் தேசிய அரசியல் இன்று அவ்வாறு பிளவுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் கட்சிகளாக, குழுக்களாகவும், அணிகளாகவும் நாங்கள் பிளவுபட்டு சுயநல அரசியலை முன்னெடுப்பதனால்தான் இன்று நாங்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். கட்சிகளுக்கு அல்ல. ஏன்னா கட்சிகள் பல நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று வரை அவர்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் கூட முன்னரே கூறினாக, தாங்கள் அவர்களுடைய வரப்பிரசாதங்கள் எதையுமே நாங்கள் நீக்கவில்லை, முன்னர் இருந்ததுதான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் இப்போது தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் இந்த நிலையில் என்று பார்க்கின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பது, அதாவது அவர் தேடி சென்றே ஸ்ரீதரன் அவர்களை தேடி சென்றே அவர் இந்த விடயங்களை நகர்த்தி இருப்பது என்பது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றகரமான தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே
ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக நாங்கள் அதை நிச்சயமாக கூற முடியும். அதே நேரத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும். எங்களுடைய உறவுகள் பல சந்தர்ப்பங்களிலே கேட்டார்கள், நாங்கள் மாற்று மாற்று மாற்றம் என்று சொல்கின்றோம். இவர்கள் எல்லோருமே நீங்கள் தொடர்ச்சியாக எல்லோருமே பிள்ளை, எல்லோருமே தகுதி இல்லை, எல்லோருமே ஏமாற்றுகின்றார் என்று கூறுங்க. அப்ப நாங்கள் யாரை தெரிவு செய்வது? நீங்களும் நானும் நிச்சயமாக அந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்தோம். ஒரு வரலாறு நிச்சயமாக இந்த விடயங்களை சரி செய்யும். அதற்காக நாங்கள் பிழையானவற்றை வைத்து இட்டு நிரப்புவோமாக இருந்தால் அந்த இடைவெளி என்பது ஏற்படாது. ஒரு மாற்றம் என்பது வர வேண்டும். அந்த இடைவெளி ஒன்று, இப்ப நாங்கள் ஒரு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர் போத்தலிலே 1 லிட்டரை நாங்கள் நிரப்பிவிட்டால் அதற்கு மேல் நாங்கள் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது 1000 மில்லி லிட்டருக்கு குறைவாக 1 மில்லி லிட்டர் இருந்தால்தான் நாங்கள் அந்த 1 மில்லி லிட்டரை விட்டு நாங்கள் நிரப்ப முடியும். நாங்கள் அது சுத்தமான நீராக இருக்கட்டும், இல்லை சாக்கடை நீராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு திரவமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றை அதனுடைய முழு கொள்ளளவிலே நாங்கள் வைப்போமாக இருந்தால் நீங்க அதுக்குள்ள என்னத்தை நிரப்ப போகின்றீர்கள்? ஆகவே நாங்கள் அதை எப்படியாவது நாங்கள் அதை மாற்றியாக வேண்டும். இன்று அந்த நிலை தான் வந்திருக்கின்றது. அதை நாங்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். என்றால் அந்த ஒரு தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஒரு ஏமாற்றுவதனுடைய விளைவு எப்படி என்பதை அவர்கள் ஒரு உண்மையில ஒரு சில பேருக்கு அந்த ஜெர்மனிட்ட போய் திரும்பி வந்தோம்னு சொல்லுகிறோம். ஒரு மரணத்தின் நொடி இறுதி தழுவல்ல இருந்து தப்பி மீண்டு வந்து நாங்கள் ஜெர்மன் வாசலுக்கே போய் வந்துட்டோம், எவ்வளவு வாசலுக்கே போய் வந்துட்டோம் என்று சொல்ற மாதிரியான ஒரு மனநிலையைத்தான் எங்களோட கட்சிகளுக்கு வழங்கியிருக்கு. இதுக்காக தமிழரசு கட்சி வெண்டுட்டுது, தமிழரசு கட்சி எல்லா ஆசனங்களையும் கைப்பற்றி இருக்கின்றதுக்காக தமிழரசு கட்சியும் ஏதோ பெரிய வெற்றி பெற்றதாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அது மிக விரிவாக 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டது என்ற அர்த்தம் அல்ல. அந்த வெற்றிகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது, பல அடிப்படை கூறுகள் இருக்கின்றது, மக்களுடைய தெரிவுக்கான பின்னணி நிலைவுகள் இருக்கின்றது. அதை விட்டு வெளியே பார்த்தால் பலருக்கு மரண அடி விழுந்திருக்கின்றது. அந்த ஏற்படுத்திய அந்த மரண அடிதான் சிந்திக்க வைத்திருக்கின்றது. அந்த நிலையில் நின்று கொண்டு இப்படி சிந்தித்ததுக்கு நாங்கள் முதலில் தலை வணங்க வேண்டும். என்றால் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். மக்களுடைய அந்த மாற்றத்தை, மக்களுடைய மன உணர்வுகளை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் காலம் பிந்தியேனும் இப்படியான ஒரு நிலைமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்ததை இட்டு நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு தமிழ் மக்களுடைய நிலை நின்று கொண்டு, தமிழ் தேசத்தினுடைய நிலை நின்று கொண்டு அவர்களுடைய அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே அது மிக ஆரோக்கியமான விடயம். நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போன்று நாங்கள் எதுக்குமே இல்லாமல் இருப்பதை விட நாங்கள் ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு, தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ் தரப்பு இந்த விடயங்களை அணுக முற்படுவது என்பது அது மிக ஆரோக்கியமான ஒரு விடயம். என்றால் அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பது வெறுமனே ஒரு 20-30 பக்கங்களை கொண்ட ஒரு வரைவு அல்ல. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், புத்திஜீவிகள், சிவில் அமைப்புகள் என பல தரப்பினரும் இணைந்து ஒரு குடிம சமூகமாக, ஒரு தமிழ் தேசமாக தன்னுடைய கொள்ளளவுக்கேற்றவாறு தயாரிக்கப்பட்ட ஒரு வரைவு தான் அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம். இது வெறுமனே ஒரு 4 கட்சிகள், 4 தலைவர்கள் ஒரு 4 சுவற்றுக்குள் இருந்து எடுக்கின்ற முடிவுகளை போன்ற அல்ல. இது ஒரு ஒப்பீட்டு அளவிலே கடந்த 15 ஆண்டுகளிலே தமிழ் தேசிய பரப்பிலே எட்டப்பட்ட மிக உயர்வான ஒரு அடைவு. அதுல குறைபாடுகள் இருக்கும், நிச்சயமாக குறைபாடுகள், விமர்சனங்கள் என்று எல்லாவற்றிலும் இருக்கின்றது. எல்லோரையும் எல்லா விடயத்திலுமே திருப்திப்படுத்தி விட முடியாது. அந்த ஏதோ ஒரு ஒன்றை வைத்துக்கொண்டு அதுல எது நாங்கள் சரி செய்ய வேண்டும், எதை சீர் செய்ய வேண்டும், எதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் உரையாடல்களை மேற்கொள்வதன் ஒரு ஆரோக்கியமான நிலைமை. இதைத்தான் நாங்கள் கடந்த காலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் இன்றும் மதிக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் சார்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இடங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் விட்டு கொடுப்பற்ற முறையிலே நின்று கொண்டு இந்த விடயங்களை நேர்வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு தரப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய முரட்டு பிடிவாதம் என்பது நாங்கள் தான் சுத்த தங்கம் என்று தமிழ் தேசியத்திலே துடக்கு பார்ப்பதில் தான் தவறு இருக்கின்றது. இவர்கள் அந்த இடங்களிலே நின்று கொண்டு என்று தமிழ் பொது வேட்பாளர் விடயம் வருகின்றது என்று சொன்னால், 2019 இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு தமிழர்கள் இவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்ள என்பதிலே 8 கட்சி 10 கட்சியில் இவர்களும் இருந்தார்கள். பின்னர் நடுவழியிலே விட்டு சென்று விட்டு இல்லை நாங்கள் புறக்கணிக்க போகின்றோம், அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றால் சென்றார்கள்.
இவர்கள் இந்த தேர்தலில் முன்கூட்டியே முடிவெடுத்தார்கள். அவர்களுடைய கட்சியினுடைய அனுதாபிகள் கட்சியினுடைய மட்டத்திலே பெரும் எண்ணிக்கையானவர்கள் நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போது கூட அதை கூட கௌரவ பிரச்சனையாக, என்னால் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் புறக்கணிப்பது, இந்த நேரத்தில் முடிவை மாற்றினால் அது நல்லா இருக்காது, ஆகவே நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் இது அவர்களுடைய கௌரவ பிரச்சனை. இந்த தமிழ் மக்களை இந்த தமிழ் மக்கள் 2,25,000 மக்கள் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய எல்லோருமே இணைந்து இது ஒரு மக்கள் முன்னெடுப்பாக நாங்கள் மாற்றி இருந்தால் இன்று வேறு விதமான செய்தியை நாங்கள் சொல்லியிருக்க முடியும். ஆகவே இந்த இடத்திலும் அவர்கள் அங்கே தவற விட்டார்கள். ஆகவே இவர்கள் அந்த ஒரு நிலையில் நின்று கொண்டு சடுதியாகவே இப்படியான ஒரு மாற்றம் வந்ததை நாங்கள் நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இவர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்த வேண்டும். ஆகவே இதிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்து அதனுடைய மீளாய்வினூடாக உடனடியாகவே தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கு எது வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு ஆவண வடிவிலே மக்கள் ஆணை பெற்றதாக முன்வைக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பொறுப்போடு பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு சந்தர்ப்பம் கடந்த வருடங்களாக கூட கூறியிருக்கிறோம். முதலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள், கட்சி தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், இவர்கள் அனைவருமே தமிழ் தரப்புக்கும் இலங்கை அரசாங்கமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை மேற்குலகமாக இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு நியாயத்தையோ தீர்வையோ தரக்கூடிய எதிர்த்தரப்பாக இருப்பவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே ஒரு முகவர்களாக இல்லை ஒரு தபால்காரர்களாக செயல்படக்கூடிய நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள்தான் பிரம்மாக்கள் என்கின்ற மமதையை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை அந்த மறுதரப்பில் இருக்கின்றவர்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு முகவர்களாகவோ இல்லை காவி செல்கின்ற ஒரு தபால்காரர்களாகவோ தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த நிலையில் இவர்கள் சென்றால்தான் நாங்கள் உண்மையான அடைவை அடைய முடியும். அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த நிலைப்பாட்டை இறுக்கமாக வரித்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்துல எங்களுடைய தயவான கோரிக்கை என்று சொன்னால், உண்மையிலே தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த காலப்பகுதியிலே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைகளிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர்கள் அந்த பேச்சுவார்த்தை மேசைகளிலே எந்த உலகத்திலும் அவ்வாறான நிலைமை இல்லை. என்னால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள 2 தரப்பினர் இன்று இஸ்ரேல் விவகாரமாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா உக்ரைன் விவகாரமாக இருக்கட்டும், அங்கே அடுத்தடுத்த நிலையில் இருப்பவர்களால் செல்கின்றார்கள். ஏனால் அந்த விடயம் நீடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கின்றது. அவ இந்த பேச்சுவார்த்தைகள் என்று வருகின்ற போது தமிழ் தரப்பிலும் எங்களுடைய அரசியல் குழுவினர் ஒன்று அண்ணன் பாலசிங்கம் அவர்கள், தேசத்துக்கு ஒரு அண்ணன் பாலசிங்கம் இல்லை பிரியடிய தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய தலைமையிலே அந்த குழுவினர் சென்ற போது பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்ற போது நாங்கள் தலைமையோடு உரையாடி, ஏனால் இது தனிப்பட்ட ரீதியாக அண்ணன் பாலசிங்கம் அவர்களோ தமிழ்ச்செல்வன் அவர்களோ எடுக்கிற முடிவல்ல. இங்கே வந்து அவர்கள் அதை ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும். அங்கே இருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட பல்வேறு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களோடு இந்த விடயங்களை பேச வேண்டும். இந்த முடிவுகள் எப்படி எங்களுடைய தேசத்தை எங்களுடைய மக்களை பாதிக்க போகின்றது, இதுல என்ன உள்ள ஒரு சூட்சுமம் என்ன இருக்கின்றது, நாங்கள் அந்த பேச்சு மேசையிலே நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது சில விடயங்கள் சரி மாதிரி தெரியும். அதை நாங்கள் இவ்வாறு பல கோணங்களிலே ஆய்வு செய்கின்ற போதுதான் இது எதற்காக இவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வருகின்றார்கள், உண்மையில இதை நம்பக்கூடியதா, இது ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றதா, அதை ஆராய வேண்டும். அதற்காக நாங்கள் மீளவும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற போது இதனை முன்னேற்றகரமான நிலைமையோடு வருகின்றோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நாங்கள் அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். இவர்கள் இந்த விடயங்களை கொண்டு நகர்த்துகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மக்களிடம் இந்த விடயங்களை பேசித்தால் இந்த என்ன நடக்கின்றது, சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் மூடி அறைக்குள்ளே நின்று கொண்டு ரணிலோடோ மஹிந்த ராஜபக்சவோடோ இல்லை மைத்ரிபால சிறிசேனவோடோ போய் நின்று கொண்டு தமிழ் மக்கள் அதை விடுங்கள், அவர்கள் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் குத்தகை கெடுத்து விட்டோம், நாங்கள் எடுக்கிற முடிவு தான், நீங்க சொல்லுங்கள், நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன தர வேண்டும், நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், எங்களுக்கு சரி என்று பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த மூடிய சுவற்றுக்குள் தமிழ் மக்களுடைய தலைவிதி அங்கே தீர்மானிக்கப்படுகின்றது. சுமந்திரன் அவர்கள் ஐநா செல்கின்றார், வாஷிங்டன் செல்கின்றார், அங்கே சென்று அமெரிக்கா அந்த உயர்மட்ட தரப்பினரோடு இலங்கையினுடைய நலன் சார்ந்து அங்கே முடிவுகள் எடுக்கப்படுகின்றது. உள்ளக விசாரணை தான் நாங்கள் கலப்பு பொறிமுறையை கொண்டு வருவோம் என்பதாக எல்லாம் அங்கே வைத்து முடிவெடுக்கப்படுகின்றது. இலங்கை சார்ந்து அமெரிக்கா சார்ந்த மேற்குலகத்தினருக்கு இருக்கின்ற நலன்களுடைய அடிப்படையிலே அந்த முடிவுகள் எட்டப்படுகின்றது. அவை இங்கே வாக்களித்த மக்கள், நீதி எதிர்பார்த்துக்கின்ற மக்கள் இங்கே ஏமாந்து போயிருக்க தனி நபர்களாக இனத்தை அடமானம் வைத்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த நிலை இங்கே இருக்கக்கூடாது. இப்போது இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இவர்கள் அந்த
அவ்வாறு தான் தோண்டித்தனமாக இல்ல சர்வதகரித்தனமாக நாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய விடயங்களை தீர்மானிப்போம் போது இவர்கள் முடிவெடுக்க கூடாது. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த அணுகுமுறையை நாங்கள் வரவேற்கின்றோம். அதை ஏனைய அரசியல் கட்சிகளும் அதை வரவேற்க அந்த இதுல இணைய வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் மட்டும்தான் இதிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை கூட இவர்கள் போடக்கூடாது. ஏன்னால் இந்த இடத்துல தோற்று போனவர்கள் வென்றவர்கள் என்ற பாரபட்சம் இருக்கக்கூடாது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அத்தனை கட்சிகளையும் சிவில் அமைப்புகளையும் புத்திஜீவிகளையும் புலம்பெயர் சமூகத்தையும் ஒரு தரப்பாக உள்ளடக்கி ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டை உருவாக்கித்தான் அதனூடாகத்தான் நாங்கள் இந்த காத்திரமாக தமிழ் மக்களுடைய விடயங்களை நகர்த்த முடியும். இந்த நிலையில் நின்று கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயல்படுமாக இருந்தால் அந்த முன்னெடுப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் உண்மையாக உறுதியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் நம்பிக்கையோடு அந்த முன்னெடுப்புக்கு பின்னால் தமிழ் மக்கள் அணியமாகலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இதை பிள்ளையாக செல்வதற்கு விடமாட்டார்கள். ஆனா இந்த நிலையில் அது வழிநடத்தப்பட வேண்டும். எல்லோரையுமே சம பங்காளராக நாங்கள் எங்களுக்கு தான் வாக்கள் தேவை, நாங்கள் எம்பியா இருக்கிறோம், ஆகவே மற்றவையெல்லாம் தோத்து போனார்கள் என்ற அந்த பரிகாசம் இல்லாமல் அரசியல் ரீதியாக நீங்கள் உங்களுக்குள் மோதிக்கொள்ளுங்கள். தேர்தல் அரசியலில் நீங்கள் போட்டியிடுங்கள், அதிலே நீங்கள் பகமை பாராட்டுங்கள், அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய விடயம் கொண்டு வருகின்ற உள சுத்தியோடு எல்லோருக்கும் சம கௌரவத்தை கொடுத்து அவர்களையும் ஒரு தரப்பாக உள்வாங்கி எல்லோருடனும் கண்ணியமான ஒரு பேச்சை நடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயம். ஆகவே இவருடைய மாற்றம் என்பது வெறுமனே ஒரு ஊடகங்களுடைய தலைப்புச் செய்திகளுக்காக அல்லாமல் இவ்வாறு உள்ளார்ந்தமாக இந்த விடயங்கள் ஒரு ஆரோக்கியமாக நகர்த்தப்படுமாக இருந்தால் தமிழ் தேசம் உண்மையிலே அந்த மண்ணுறங்கும் மாவீரர்களும் முள்ளிவாய்க்காலில் மூச்சடங்கிய அந்த மக்களுடைய ஆத்மாவுடைய அந்த தியாகங்களும் வீண் போகாத ஒரு நிலைமையை நோக்கி நகர்த்த முடியும். இல்லை, இந்த வழித்தடத்தை நாங்கள் இதுவரை குறிப்பிட்ட அந்த வழித்தடங்களை கடந்து வெறுமனே ஒரு தலைப்புச் செய்திகளுக்காகத்தான் இந்த விடயங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எவராக இருந்தாலும் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டுமே இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். ராமேந்திரன், என்னை பொறுத்த மட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த அணுகுமுறை மிகவும் வரவேற்கத்தக்கது, அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்றது என்பது போல் நான் உணர்கிறேன். இப்பொழுதுதான் புரிய தொடங்கியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. குறிப்பாக இந்த இவ்வாறான நகர்வுகளை தேர்தலுக்கு முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக குறைந்தபட்சம் செயல்படுத்தியிருப்பார்களாக இருந்தால் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலை வித்தியாசமாக இருந்திருக்கும். 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தடவை 20,000 மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள் எவ்வளவு வீழ்ச்சி அடைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சரியாக பயணித்திருந்தால் மக்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்கியிருப்பார்கள். குறிப்பாக அவர்கள் ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள், நிலை மாற்றம் வர வேண்டும், அந்த நிலை மாற்றம் எங்களிடமிருந்து வர வேண்டும் என்ற அந்த முதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் அவதானிக்கிறேன். இதைத்தான் நாங்கள் இதுவரை காலமும் கடந்த 4 ஆண்டுகளாக வானொலியில் இங்கே கூறும் பொழுது எங்களுக்கு சேறு பூசப்பட்டது என்னவென்று சொன்னால் கீழ்த்தரமாக பேசுகிறோம் என்று. உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையை உடைக்க வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டோம், உடைத்து விட்டோம் என்று அவர்களுடைய வாயாலை கூறியவர்கள் இவர்கள். அப்போ இப்படி நிலை மாற்றம் வருவதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதிலிருந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை அவரிடம் இருக்குது என்று தான் நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஊகித்தேன், எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரையில் அவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்காட்டவில்லை. இனியாவது காட்டி அந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய தலைமைத்துவத்தை, அதனுடைய பண்புகளை, அம்சங்களை வெளிப்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான விடிவை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர் பங்களிக்க வேண்டும். அவர் தான் பெற்றுக் கொடுக்க போகிறார்னு நான் சொல்லவில்லை, பங்களிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விடயமும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் செய்கின்ற, குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் நீங்கள் செய்கின்ற விடயங்கள் வரலாற்றில் அங்கே பதியப்படுகிறது. இப்பொழுது பேசாவிட்டாலும் 10 ஆண்டுகளில் பேசுவார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன செய்ய தவறினீர்கள் என்று. உங்களை வரலாற்றிலிருந்து அகற்ற மாட்டார்கள். நீங்கள் ஒன்றையும் செய்யவில்லை என்றாலும் கூட அகற்ற மாட்டார்கள் என்றால் அதை சுட்டி காட்டுவார்கள். எனவே மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்று வந்தீர்கள், செயல்படுவீர்கள். அந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன், வரவேற்கிறேன் என்று கூறிக்கொண்டு ராமேந்திரன் கூறிய விடயத்தை வைத்து யோசித்த பொழுது, நீங்கள் நிச்சயமாக அங்கே களத்திலிருந்து மக்கள் பேசுகின்ற விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக பக்கத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த நிலை மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? ஒன்று. இரண்டாவது, இது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான விடயமாக தமிழ் தரப்பில் பார்க்கப்படுகின்றதா? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பொது தேர்தலில் எவ்வாறு அவர்களுக்கு ஆதரவு குறைந்திருந்த நிலைமையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அங்கே எவ்வாறு பேசப்படுகிறது? உண்மையா, நீங்கள் அந்த முன்னர் குறிப்பிட்டதை போன்று இவர்கள் தமிழ் மக்கள் பேரவையை முற்றாக அழிக்க வேண்டும், அதாவது தங்களுக்காக மட்டுமே
எதுவாக இருந்தாலும் அது தங்களுக்காகவே இருக்க வேண்டும், தங்களுக்கானதாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு முரட்டுத்தனமான நிலைப்பாட்டோடு இருப்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அது அமைப்புகளாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், இல்லை குழுக்களாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கக்கூடாது. அவர்கள் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும். நீங்கள் இருங்கள் என்றால் இருக்க வேண்டும், எழும்புங்கள் என்றால் எழும்ப வேண்டும், நித்திரை கொள்ளுங்கள் என்றால் நித்திரை கொள்ள வேண்டும். அதை மீறி ஏன் நான் இப்ப நித்திரை கொள்ள வேணும், இப்ப பகல் 12 மணி ஏன் நான் இப்ப நித்திரை கொள்ள வேணும்னு கேட்டா அவைகளுக்கு கோபம் வந்துடும். உடனே அவைகள் துரோகி அதுன்னு சொல்லி எல்லாம் பட்டம் சுட்டுற ஒரு நிலைமை இருக்கு. அப்படித்தான் தமிழ் மக்கள் பேரவை இவையெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அது விக்னேஸ்வரன் அவர்களை முன்னிலைப்படுத்தியதாக நகர்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு வந்தபோது இவர்களால் அதில் சமாந்தரமாக பயணிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில 2019 எழுக தமிழ் இவர்களுடைய வகிபாகம் இல்லாமல் அது முன்னெடுக்கப்பட்ட போது தாங்கள் இல்லாத ஒரு முன்னெடுப்பு வெற்றி அடைந்ததாக சரித்திரம் இருக்கக்கூடாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்காத ஒரு நிகழ்வு வெற்றி பெற்று விட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடும் என்ற ஒரே காரணத்துக்காக 2019 எழுக தமிழை குழப்ப வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சாக நின்று செயல்பட்டவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். அதோடு சம நேரத்திலே தமிழ் மக்கள் பேரவையை நாங்கள் இல்லாமல் செய்து காட்டுகிறோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தவர்கள். இதை பகிரங்கமாகவே அவர்கள் பல இடங்களிலே உள்ளக ரீதியாக அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும் இந்த 2 விடயங்களும் நாங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளா இல்லை. இன்று மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவர்களே அளிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை இப்போது முன்னிலைப்படுத்தியதாக ஒரு மாற்றத்துக்கான சமிக்கையை தொடங்கி இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விடயமாகத்தான் பார்க்க முடியும். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்கின்ற ஒரு கேள்வி பலரிடம் ஒரு விடை காண முடியாத ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உண்மையில அது அவர்கள்தான் என்னால் நாங்கள் முன்ன குறிப்பிட்டதை போன்று மக்களுடைய மனங்களை உணர்ந்திருக்கின்றார்களா, இதே நிலைமையிலே போனால் அடுத்த ஒரு நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடா, அப்படியான ஒரு சடுதியான ஒரு மாற்றமாக, ஏன்னா அது உடனடியாக வராது. என்னால் அவர்களை பொறுத்தவரையில் அப்படியாக ஒரு மக்கள் ஒரு ஆணை பெற்ற தரப்பாக நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக செயல்படுகின்ற தரப்பாக கடந்த 15 ஆண்டு கால அரசியலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், ஒருத்தரோட சேர மாட்டோம், நாங்கள் எங்களால் முடிந்தவரை இதை செய்வோம், இதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாவிட்டால் போங்கள் என்ற அடிப்படையில் கட்சி தொண்டர்களே அவர்கள் அவ்வாறுதான் பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? ஆகவே மக்களுடைய மாற்றங்களை இவர்கள் உள்வாங்கியதாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக இதற்கு பின்னாலே ஏதோ ஒரு மனமாற்றம் இருக்கின்றது. அதை நாங்கள் கூராய்வு செய்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்து அதையெல்லாம் பார்க்கிறது என்பது இந்த காலத்துல ஒரு அவசியமற்ற வேலை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்படியான ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களும் விரும்புகின்ற ஒரு நிலை மாற்றத்துக்கு அவர்கள் ஆரம்ப புள்ளியாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அதை தொடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அதை முன்னோக்கி செல்வதற்கு என்ன விதமான பங்களிப்புகளை செய்ய முடியுமோ அதை நோக்கி நகர்வதுதான் உண்மையில ஒரு சால பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதே இடத்துல நீங்க கேட்டதை போன்று இதனுடைய ஒரு எதிர்காலம் என்பது உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற அந்த வெற்றிடம் என்பது ஒரு ஆரோக்கியமான நிலைமையாகத்தான் இருக்கின்றது. என்றால் ஸ்ரீதரன் அவர்கள் இதிலே முதன்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையிலே ஸ்ரீதரன் அவர்கள் எப்போதுமே ஒரு தமிழ் தேசியத்தை விட்டகலாத ஒரு தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக முன்னிலைப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே அவர் எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கு எப்போதுமே ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய விரும்புகின்ற ஒருவராக, இப்ப அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இவர்களை ஏன் மாறினார்கள் என்பதற்கு இவர்களுக்கு ஒரு உள்ள அந்த காரணம் இருப்பதை போன்று எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் அவர் எதற்குமே தடை இல்லாதவர். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது தமிழரசு கட்சி சார்பாக 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இன்று ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு தலைமைத்துவம் அங்கே அடுத்த வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இங்காலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு அவர்களும் ஒரு தரப்பாக இருக்கின்றார்கள். ஆகவே 2 தரப்புமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. சுமந்திரன் அவர்கள் இனிமேல் தமிழ் தேசிய அரசியல் பரப்புகள் மூக்கை நுழைக்க முடியாது. அவர் தமிழரசு கட்சிக்குள் குடைச்சல் கொடுக்க முடியுமே தவிர, தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு ஸ்ரீதரன் அவர்களை தலைமை பொறுப்புக்கு வரவிடாமல் தடுக்க முடியுமே தவிர, தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு கைப்பொம்மையாக இருப்பவர்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்து கட்சியை ஒரு நீதிமன்ற படியேறக்கூடிய ஒரு நிலைமையிலே வைத்திருக்க முடியுமே தவிர, இதன் மூலமாக தமிழரசு கட்சி தான் பலகீனப்படுமே தவிர தமிழ் தேசியம் அல்ல. ஏன்னா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த 10வது பாராளுமன்றத்தினுடைய ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற குழு தலைவராக அவர் இருக்கின்றார். அவை சம்பந்தன் அவர்களுக்கு அடுத்ததாக
என்றால் சுமந்திரன் அவர்கள் உத்தியோகபூர்வமற்ற முறையில் தான் அந்த இடத்திலே ஒரு கைத்தடியாக சம்பந்தனுடைய கைத்தடியாகத்தான் சுமந்திரன் செயல்பட்டார். ஆனால் இன்று ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அங்கீகாரமாக உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு பிறகு ஒரு 15 ஆண்டுகளாக சம்பந்தன் அவர்கள் வகித்த பதவியை இந்த ஸ்ரீதரன் அவர்கள், அதாவது நாடாளுமன்ற குழு தலைவர் என்று சொன்னால் ராஜதந்திரிகளாக இருக்கட்டும், அரசு மட்டத்தில் யாராக இருந்தாலும் அவரோடு தான் பேசுவார்கள். அது வெறுமனே நாடாளுமன்ற செயல்பாடுகளோடு மட்டுப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்ல. ஆக ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே தலைமை பொறுப்புக்கு சம்பந்தனுக்கு அடுத்ததாக என்றால் இந்த இடத்தை தான் சுமந்திரன் குறிவைத்திருந்தார். தான் சம்பந்தன் அவர்களுடைய இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் யாழ்ப்பாண மக்கள் மிக தகுந்த பாடத்தை கொடுத்து அவரை தமிழ் தேசிய அரசியலில் இருந்து ஓட விரட்டி விட்டார்கள். இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பக்கமாகவும் கயந்திரமார் பொன்னம்பலம் ஒரு பக்கமாகவும் இருக்கின்றார்கள். இவருக்குள் ஒரு நிலைமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் எல்லோருமே அரவணைத்து செல்வதற்கு ஒரு தயாராக இருக்கின்றார். அதே நேரத்திலே தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன் தரப்பினருடைய குடைச்சலை சமன் செய்வதற்கு தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு இணைப்பை அவர் விரும்புவார். அந்த சூழ்நிலை இருக்கின்றது. என்றால் அவ்வாறு தமிழ் மக்களுடைய நிலையிலே ஒரு ஒன்றுபட்ட பயணத்துக்கு ஸ்ரீதரன் அவர்கள் இணங்கி செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அவருக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற சுமந்திரன் தரப்பினர் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டு வெறுத்தொதுக்கப்படக்கூடிய நிலைமை இன்னும் வலுவடையும். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்கு இங்கால இன்னும் தன்னுடைய ஒரு இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. ஆகவே ஒரு இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த கயந்திரமார் அவர்கள் காட்டியிருக்கின்ற இந்த சமிக்கை என்பது ஒரு செயல்பாட்டு வடிவத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் திடீரென தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழுக்களாக போய் ஜனாதிபதியை சந்தித்த விடயம் என்பது சாணுகிற முளம் திறக்கிய கதையாக இது மாறிவிடுமோ ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வாறான அணுகுமுறைகளை கடைபிடித்தது. சுமந்திரன் அணி இதே போன்ற நடவடிக்கைகளை கடைபிடித்தது. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், கயந்திரமார் தரப்பு எல்லோருமே இணைந்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்ற விடயங்களை ஒன்றாக பேசுவது என்ற முடிவெடுத்த உடனேயே செல்வராஜா கயேந்திரன் அவர்கள் அன்றாவரம் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை பார்வையிட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. நீங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து ஒரு முன்னெடுப்பை செய்வதாக கூறிவிட்டு அந்த இடத்துல ஒரு கட்சியாக போய் நீங்கள் அங்கே நின்றது எந்த அடிப்படையில் நியாயம்? அதை வலுக்குறைப்பு செய்கின்ற நடவடிக்கை. ஏன்னா நாங்கள்லாம் முதலிலே தொடங்கினோம் என்ற பெயர் வர வேண்டும். ஆகவே கூட்டு முன்னெடுப்புகளிலே ஒரு பக்கம் தலையை காட்டி விட்டு இங்காலே போய் குழப்புகின்ற வேலை. இதன் காரணமாக நம்பகத்தன்மை உடைக்கப்படுகின்றது. இதே வேளை பயங்கரவாத தடை சட்டம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 8 கட்சிகள் இணைந்து ஒரு ஆவணம் கையளிக்கப்பட்டது. அப்போது அவர்களுக்குள் ஒரு கூட்டு உடன்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற 15 விடயங்களை வரிசைப்படுத்தி அதை ஒரு தமிழர்கள் தேசமாக அதை எவ்வாறு கட்சிகள் முன்னெடுப்பது என்கின்ற ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை இந்த கட்சிகளுக்குள் எட்டப்பட்டது. அதிலே முதலாவது விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது. வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற 8 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பாக முன்னெடுப்பதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அதில் ஒரு தரப்பாக இருந்த சுமந்திரனும் சாணக்கியனும் தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியினூடாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து சேர்க்கின்றோம் என்ற பெயரிலே அந்த விடயத்தை குழப்பினார்கள். இதன் மூலமாக இந்த கூட்டு முன்னெடுப்பு என்பது அப்படியே ஸ்தம்பிதம் அடைந்தது. அங்கே நம்பகத்தன்மை சிதறடிக்கப்பட்டது. ஆக இன்று ஸ்ரீதரன் அவர்கள் செய்திருக்கின்ற வேலையும் இங்கே கயந்திரமார் அவர்கள் ஒரு நல்ல சமிக்கையை காட்டுகின்றார். என்னத்துக்காக சொன்னார்? நாங்கள் அரசியல் தொடர்பாக பேசவில்லை. புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது, அரசியலமைப்பின் ஊடாக இந்த விடயங்கள் தீர்மானிக்கப்பட போகின்றது. ஆகவே நாங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் தமிழ் மக்களுடைய ஒரு பொதுக் கொள்கை அடிப்படையில் இணைந்து செயல்பட தயார் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் அங்கே போய் என்ன பேசினீர்கள்? நீங்களும் அதே விஷயத்தை பேசினீர்கள். ஆனால் நீங்கள் கட்சியாக போய் பேசினீர்கள். ஒரு தரப்பாக தமிழ் தரப்பாக பேசுவதற்குரிய வழியை ஸ்ரீதரன் தரப்பினர் அவசரப்பட்டு உடைத்து விட்டார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னர் செய்ததை, சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர் முன்னர் செய்ததை இப்போது ஸ்ரீதரன் சாணக்கியன் அணியினர் அவசரப்பட்டு செய்திருக்கின்றார். இந்த நம்பகத்தன்மை எவ்வாறு இந்த இடைவெளியை ஸ்ரீதரன் தரப்பினர் இட்டு நிரப்பப் போகின்றார்கள் என்பதில் தான் இதனுடைய எதிர்காலம் தங்கியிருக்கு. ஆனால் சூழமைவு என்பது சாதகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு ஒரு நெருடல் நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அது ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கும். என்னால் ஒரு தீர்வு தொடர்பாக நாங்கள் தமிழ் தரப்பாக இந்த விடயங்களை கையாளுவோம் என்று பேசி
அடுத்த நாள் இவர்கள் ஒரு கட்சியாக போய் இந்த விடயங்களை பேசுகின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய கனதியை குறைக்கின்றார். இதை எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பார்க்க போகின்றது, இதை எப்படி ஸ்ரீதரன் தரப்பு சரி செய்ய போகின்றது என்பதில் தான் இதனுடைய அடுத்த கட்டம் தங்கி இருக்கின்றது. அவை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள் என்று அது அவர்களிடம் விடுவோம். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல் தமிழ் பரப்பில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.